நிறைய பாரம் இருக்கும். யாருக்கு தெரியுமா? தாய்மார்களுக்கு தான், மனைவிக்கு தான். என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் தாறுமாறாக இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த மோசே குறித்து பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் 4 பேர் தான். ஆனால் அந்த 4 பேருக்கு அந்த சமைச்சு 4 பேரும் சாப்பிட்டாங்களா நம்ம பார்த்து அவங்கள சமாதானமாக கொண்டு போகிறது ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் மோசே பாருங்களேன், எத்தனை லட்சமான ஒரு ஜனங்கள் இல்லையா, எவ்வளோ கோடியான பிள்ளைகள் எல்லாரையும் மேய்ச்சி கொண்டு போனார் என்றால் அவர் கர்த்தரோடு நடந்தது மாத்திரத்தினால தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தரோடு நடக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு அந்த கிருபையை தருவார். ஒவ்வொருத்தரிடத்துல எப்படி பேசணும், கணவனிடத்தில் எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடத்தணும், இப்படிப்பட்ட அறிவை நமக்கு தருகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு அறிவே கிடையாது, நான் படிக்காதவள், அப்படியே நம்ம சொல்லி கொண்டு உட்கார்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை, ஞானத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா.